சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு, என்ன ஆனந்தி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கிளம்பல? அதையே நான் தான் கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை தான். நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஹோட்டலுக்கு வர சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் போய் சொல்றீங்க? பொய்யா? பின்ன 3 நாள் ஸ்டாக்க லிஸ்ட் எடுக்கணுமாம்ல. எம்புட்டு நேரம் ஆகும் தெரியாதுன்னு அந்த ஆள் சொன்னாரு. நீங்க கொஞ்ச நேரம் தான் ஆகும்னு சொல்றீங்க. யாரு? வேற யாரு? உங்களுக்கு வேலை கொடுத்த அந்த கருணாகரந்தே. கொஞ்சம் டைம் ஆகும் தான், பரவாயில்ல, நான் முடிச்சுட்டே கிளம்பிடுவேன். நீங்க போங்க. அவர் சொன்னா உடனே செஞ்சிடணுமா? வேலை நேரந்தே முடிஞ்சிருச்சுல, நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லலாம்ல. நான் சொன்னா மட்டும் என்ன விடவா போறாரு? அந்த ஆளை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமேங்க. நான் எந்த பிரச்சனையில மாட்டுவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த விஷயம் கிடைச்சிருச்சு. இப்போ இதையும் முடிச்சிட்டா என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். என்னாலதே உங்களுக்கு இம்புட்டு சரமம். சச்சே, யாருங்க சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எம்புட்டுதே போய் சொல்லுவீங்க. என் பிரச்சனையால நீங்க அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய போய் தானே இம்புட்டு வேலை பாக்கி இருக்குது. இல்லனா அந்த ஆளுகிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற நிலைமை வந்திருக்குமா? இல்ல இப்ப நீங்க மட்டும் தனியா வேலை பாக்குற நிலைமைதே வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் சந்தோஷத்துக்காக நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க, உங்களுக்காக எதையும் செய்யாம ஓரமா இருந்தாதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வேணும்னா மகேஷ் சார் கிட்ட கருணாகர சார் இப்படிலாம் பண்றாருன்னு சொல்லவா? ஏங்க, அவர் என்னங்க தப்பா சொன்னாரு? தேவையில்லாம என்ன ஒரு வேலையை செய்ய சொல்லியிருந்தா நானே மகேஷ் சார் கிட்ட போயிருப்பேன். இது நான் நேத்தே முடிக்க வேண்டிய வேலை தான். ஏங்க, நீங்க சும்மா என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். சீக்கிரமா கிளம்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாலியா அவங்க கூட போய் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த வேலையெல்லாம் முடிக்க உங்களுக்கு எம்புட்டு நேரம் ஆகும்? ஏன் கேக்குறீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. அது ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆகும். உங்க கூட ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க கிளம்புங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்கிட்ட குடும்பத்தோட போலாந்தேன்னு சொன்னாங்க. அப்போ உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியா போவேன்? நீங்க ஒரு ஆளா வேலை பார்த்தா தானே 2 மணி நேரம் வேலை பார்க்கணும். நானும் உங்க கூட வேலை பார்த்தா 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம்ல. ஏங்க, நீங்க என் கூட இருந்தா 1 மணி நேரம் கூட ஆகாதுங்க. அப்புறம் என்ன, நான் டீ போட்டு தாரேன், நீங்க குடிக்கிறீங்க, சுறுசுறுப்பா வேலையை முடிக்கிறோம். ஏங்க, பேச்சு துணைக்கு நீங்க இருக்கும்போது சுறுசுறுப்புக்கு என்னங்க குறை? டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ வேலை எப்படி முடியுதுன்னு மட்டும் பாருங்க. அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம்.